ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம்னா இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியா கௌதம் நினச்ச மாதிரியே பார்த்தீங்கன்னா அந்த மாணிக்கத்தோட இடத்த வாங்கிடுறாங்க. வாங்கிட்டதும் இல்லாத பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்கேக்கு கால் பண்ணி என்ன எஸ்எஸ்கே மாணிக்கத்தோட இடத்த மிரட்டி வாங்கிடலான்னு பார்த்தேன். ஆனால் உன்னால் வாங்க முடியல போல இருக்கே. கடைசியில் கை நழுவி எங்ககிட்டே வந்துருச்சு பார்த்தியா. இதுதான் நல்லதுக்கு காலம் இருக்குது, கெட்டதுக்கு காலம் இல்லைன்றது மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு பாரு இந்த பைரவிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு எஸ்எஸ்கே கிட்ட நேரில் போயிட்டு என்ன எஸ்எஸ்கே, நான் உங்ககிட்ட எல்லா உண்மையும் சொன்னேன்ல, என்னை அந்த வீட்டை விட்டு சேலஞ்சில் தோத்துட்டுனால வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்கன்னு சொல்லியும் நீ இப்படி அந்த இடத்த வாங்காத விட்டு இருக்கே. இப்போ நான் என்னதான் பண்ணுவேன்? அந்த இலக்கியா கௌதம் முன்னாடி சேலஞ்சில் தோத்துட்டு நான் அவமானப்பட்டு நிற்கிறத பார்க்கறது அவங்க பார்த்து ரசிப்பாங்களே, நான் உயிரோட இருக்கிறதோட செத்துறதே மேலே அப்படின்ற மாதிரிலாம் புலம்புறாங்க. அதுக்கு நம்மளுடைய எஸ்எஸ்கே பார்த்தீங்கன்னா என்னை மன்னிச்சிரு பைரவி, நான் வேணும்னு இதை பண்ணல, என்னுடைய பர்சனல்லே யாரோ கையை வச்சுட்டாங்க, அதனால தான் என்னால் அந்த இடத்த வாங்க முடியாது போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி என்ன புடலங்க பர்சனல்ரா, நான் சொன்ன வேலையோட உனக்கு அவ்வளோ என்ன முக்கியமான வேலையை கேட்டதுக்கு பார்த்தீங்கன்னா பைரவி உன்னுடைய லிமிட்டை கிராஸ் பண்ணுறேன், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு மட்டும்தான் சொன்னேன். ஆனால் இப்போ என்னால் முடியல, அந்த உண்மையை நான் உங்ககிட்ட சொல்லவும் முடியாது. இப்போ உனக்குன்னு ஒரு பர்சனல் இருக்குன்னா அந்த பர்சனலை என்கிட்ட சொல்லுவியா அப்படின்ற மாதிரி கேட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணேன், என்னால் முடியல, இதுக்கு மேலே நீயே பார்த்துக்கோ, நீ ஆச்சு உன்னுடைய புள்ள கௌதமா ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. வீட்டுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்த நம்மளுடைய கௌதம இலக்கியம் வாங்கிட்டு அந்த பேப்பர்ஸோட பார்த்தீங்கன்னா வீட்டில் உட்காந்துக்கிட்டு கார்த்தி நம்முடைய ஜானகி எல்லாரும் சந்தோஷமாக பேசிட்டு இருக்காங்க. எங்கே இந்த இடத்த வாங்க முடியுமா முடியாதுன்ற ஒரு இதில் இருந்தப்போ ஏன் இலக்கியா தான் தைரியம் கொடுத்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு கூட்டு போனான். அந்த இடத்துல கூட்டு போனதும் பார்த்தீங்கன்னா நமக்கு சாதகமாக இப்படி அமைய நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய கௌதம் சொல்கிறாங்க. நம்மளுடைய ஜானகி பார்த்தீங்கன்னா இலக்கியாவோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காக நீ ரொம்பவே பாடுபட்ட கௌதம், அதனால தான் அந்த ஆண்டவனாக பார்த்து அந்த இடம் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணியிருக்கான். கூடிய சீக்கிரம் அந்த இடத்துல ரெனோவேஷன் ஒர்க்கை பண்ணிட்டு அந்த இடத்துல அனாதை பெண்களுக்கான அனாதை இல்லத்தை கூடிய சீக்கிரம் ஆரம்பிங்க அப்படின்ற மாதிரி ஆசீர்வதிக்கிறாங்க. இந்த பைரவி பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பார்த்து ரொம்ப கடுப்பாகிறாங்க. நம்முடைய இலக்கியா பார்த்தீங்கன்னா என்ன மேடம் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல இருக்கு, நீங்க நினைச்ச மாதிரியே நாங்கள் அந்த இடத்த வாங்க முடியாதுன்னு நினச்சிங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா எப்படியோ ஆண்டவ முன்னேற்றத்தில் அந்த இடத்த வாங்கிட்டோம். இப்போ நீங்கள் சேலஞ்சில் சொன்ன மாதிரி என்ன பண்ண போகிறீங்க? நாங்கள் சேலஞ்சில் தோத்துட்டா கம்பெனியோட பொறுப்பு, வீட்டோட பொறுப்பு எல்லாமே உங்ககிட்ட கொடுத்துறதா சொன்னோம். ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா இந்த வீட்டில் எங்களை தோக்கடிச்சிட்டு நீங்கள் இந்த நாங்கள் ஜெயிச்சிட்டோமா இந்த வீட்டை போயிடுறதா சொன்னீங்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. என்ன ஆணவத்தில் ஆடுறியா? எப்பயுமே காலம் உன் பக்கம் இருக்காது, எங்கள் பக்கம் வரும். அன்னைக்கு இந்த பைரவி யாருன்றதை காட்டுறேன் இலக்கியா, இப்போ நான் சொன்னதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பேக்கை எடுத்துக்கிட்டு வர போகிறாங்க. எப்படியும் வீட்டை விட்டு போக மாட்டாங்க. ஏன்னா நம்முடைய ஜானகி அவ்வளோ சீக்கிரம் பைரவி கெட்டவளாகவே இருந்தாலும் வீட்டை விட்டு வெளியே அனுப்ப மாட்டாங்கிறது நல்லா தெரிஞ்ச விஷயங்கிறாங்க. வரப்போகிற எபிசோடில் இது என்ன நடக்க போகுது? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.